ஹாய் காய்ஸ், ஐ எம் தன்சில். நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்சில் வாஸ் நாட் லைக் திஸ். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களில் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். தன்சில் ஏன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு என்னாச்சு, திடீர்னு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் அப்படி. அதனால தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் வாட்சிங் சில்லுக்கருப்பட்டி மூவி எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொன்னேன். ஆரம்பத்தில் அவங்க என்னை கொஞ்சம் கலாய்ச்சாலும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ 23 இயர்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம், அப்புறம் அது சரியாக வரல. அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணோம், மறுபடியும் வரல. அப்புறம் நான் அது எப்படி நினச்சினோ அந்த மாதிரி அது எடுக்கவே முடியல. பாதியிலே எல்லாருமே போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் சிச்சுவேஷன். ஆனால் நான் அப்பவும் விடலை. மறுபடியும் அந்த இருக்கிற ஃபுட்டேஜ் வச்சு வாய்ஸ் ஓவர் மாதிரி ரெடி பண்ணி நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணேன். அதுவும் நான் நினச்ச மாதிரியே வரலை. இதை விடக்கூடாதுன்னு திருப்பியும் பார்ட் 2 எடுக்கலான்னு சொல்லி 24 இயர்ஸ்னு எடுத்தேன். அந்த டைமில் எனக்கு சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் யாருமே இல்லை. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு டீமை செட் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த டீம். அவங்கள வச்சு 24 இயர்ஸ்னு எடுத்தேன். எடுத்த அந்த 1 மந்த்தும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். நான் ஃப்யூச்சரில் பெரிய டேரக்டர் ஆகணும், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மாதிரி மஜாவாக இருக்குது. அதனால் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஜாலியாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டே இருப்போம். பாய்.